கதை சொல்லு. இருளும் குளிரும் கலந்து ஊரை போர்த்த தொடங்கிய நேரம் புஜ்ஜிமா என்று அழைக்கப்படும் சந்தியா தன் போர்வையை இறுக்கி போர்த்தி கொண்டாள். தயாரானாள். அப்பா சீக்கிரம் வாப்பா, ஐ எம் வெயிட்டிங், கம் ஃபாஸ்ட். ஜஸ்ட் 5 minutes புஜ்ஜிமா என்றது சமையலறை கதவு. நோ 3 minutes ஒன்லி என்றாள் சந்தியா. ஓகே டன் என்றது மீண்டும் சமையலறை. சந்தியாவுக்கு பள்ளியில் நண்பர்கள் குறைவு. ஆனால் வீட்டில் மனோஜ் முதலில் அவளுக்கு மிக சிறந்த நண்பன், பிறகுதான் அப்பா. 3 வருடம் ஆகிவிட்டது அம்மா இருந்து. ஆனால் அந்த வேதனை வந்து விடாமல் சந்தியாவை வளர்த்து வருவது மனோஜின் மிகப்பெரிய சாதனை. சரியாக 7 நிமிடம் கழித்து கதவை திறந்து வந்தவன் அப்பா ரெடி என்ற போர்வைக்குள் புகுந்தான். நீ எத்தனை நிமிஷம் லேட்டோ அத்தனை கதை சொல்லணும் என்றாள். முகத்தில் பொய்கோபம் காட்டும் முயற்சித்து தோற்றாள். புஜ்ஜிமா, இது என்ன ஸ்கூலா? லேட்டா வந்தா பனிஷ் பண்ண? அப்பா இன்னைக்கு உனக்கு அருமையான கதை சொல்லுவேன், சரியா? சந்தியாவை பொறுத்தவரை இரவில் இந்த கதை நேரம் முக்கியமான தவிர்க்க முடியாத ஒன்று. ஆரம்பத்தில் தனக்கு தெரிந்த கதைகளை சொல்லிக் கொண்டிருந்தவன் அதன் பின் தானே இட்டு கட்டி எதையாவது சொல்லத் தொடங்கினான். ஏதோ ஒண்ணு, ஆக மொத்தம் அவளுக்கு தேவை தினம் ஒரு கதை. இன்னைக்கு பேய் கதை சொல்லப்பா என்றாள். பேய் கதையா? பயமா இருக்குமே என்றான் கண்ணை உருட்டி. அப்போ பயப்படாத மாதிரி சொல்லு. பயப்படாத மாதிரி பேய் கதைக்கு நான் எங்க போவேன்? ஒண்ணு பண்ணலாம், நான் சொல்லிட்டே வரேன், பயமா இருந்தா சொல்லு, நான் நிறுத்திடுறேன், சரியா? ஓகேப்பா. அவன் கனைத்து விட்டு கதையை தொடங்கினான். ஒரு ஊர்ல ஒரு பேய் இருந்துச்சாம். ஏன்பா, ஊர்ல தான் பேய் இருக்குமா, சிட்டியில் இருக்காதா? அவளை முறைத்தவன், அதுக்கு சிட்டி பிடிக்காது, கதையை கேளு. அந்த பேய் அங்க சுடுகாட்டுல டெய்லி நைட்டு அதோடைய கல்லறை மேல வந்து உட்கார்ந்துக்குமாம். அப்போ அதுக்கு பயமா இருக்காதாப்பா? நீ பயப்படுற, அது யாருக்கு பயப்படும்? அதனால நைட்ல உட்கார்றதுக்கு நோ ப்ராப்ளம். அப்ப பேய் சாப்பிடுமாப்பா? அது பேய்கிட்ட தான் கேட்கணும். நீ பேய் கதை கேட்க போறியா இல்லையா? அப்பா, பேய்ங்க எல்லாம் கூட பேய் கதைகள் கேட்குமாப்பா? இல்ல, நாய்க்கதை மட்டும்தான் கேட்கும். புஜ்ஜிமா, உனக்கு கதை வேணுமா வேணாமா? வேணும்னா இனி கேள்வி ஏதும் கேட்க கூடாது. ஏன்பா கேட்க கூடாது? புஜ்ஜி, சரிப்பா, இனி கேட்கலை என்று வாயில் விரல் வைத்து கொண்டாள். அவன் தனது சொந்த தயாரிப்பு கதையை தொடங்கினான். அந்த பேய் டெய்லி தனது சமாதியின் மேலே உட்கார்ந்து போற வரவங்களை எல்லாம் வேடிக்கை பார்க்குமாம். அதுக்கு ஊருக்குள்ள வரணும்னு ஆசையாம். ஒரு நாள் ஒரு சின்ன பொண்ணு அந்த பக்கமா போகும்போது அது கூடவே அதுக்கு தெரியாம அவ வீட்டுக்கு வந்துடுச்சாம். அவ வீட்டுல ஓடிட்டு இருந்த டிவியை பார்க்க தொடங்கிடுச்சாம். அப்புறம் டிவில மெகா சீரியல் ஓடுறதை பார்த்து அங்கேயே யாருக்கும் தெரியாம நின்னு பார்த்துச்சாம். அப்புறம் நைட்டு திரும்ப கல்லறைக்கே வந்து தூங்கிடுச்சாம். அடுத்த நாள் அதுக்கு அந்த நாடகத்துல மீதி கதை என்னன்னு தெரிஞ்சுக்க ஆசை வந்துச்சாம். அது திரும்ப அந்த வீட்டுக்கு போய் கதையை பார்த்துட்டு வந்துச்சாம். அவ்வளவுதான். அதுக்கப்புறம் டெய்லி அந்த நாடகத்தை பார்க்க அவங்க வீட்டுக்கு போயிடுவாம். ஒரு நாள் அந்த சீரியல் கதை முடிஞ்சிடுச்சாம். அதனால பார்க்க முடியலன்னு கோவத்துல அந்த சின்ன பொண்ணை பிடிச்சுக்கிச்சாம். அப்பா, பேய் டிவி பார்க்குமான்னு கேட்க போறியா என்றான் சிரிப்புடன். இல்ல, பாத்ரூம் போகணும். சரி வா. இன்னும் கதையில பயமுறுத்தல, எதுவுமே சொல்லல, அதுக்கே பாத்ரூம் வந்துடுச்சா என்று பாத்ரூம் அழைத்து சென்றான். வெளியே இருள் நன்கு இறங்க தொடங்கி விட்டிருந்தது. குளிர் தனது கரங்களை பரப்ப தொடங்கி இருந்தது. அப்பா என்றது பாத்ரூம்குள் குரல். புஜ்ஜி என்றான் மனோஜ். மீண்டும் அப்பா, மீண்டும் புஜ்ஜி. இது அவள் பாத்ரூம் போகும்போது பயப்படாமல் இருக்க வழக்கமாக செய்யும் செயல்தான். சிறிது நேரம் கழித்து அப்பா என்றால் அருகில் வந்து. ஹே, வந்துட்டியா? போலாமா? கதை தொடரலாமா? போலாம்பா. படுக்கையில் விழுந்தவர்கள் மீண்டும் கதைக்குள் மூழ்கினார்கள். அந்த பொண்ணுக்கு பேய் பிடித்து விட்டு, டேய் எனக்கு அந்த சீரியல் போடுன்னு சொல்லிச்சாம். அது முடிஞ்சு போச்சுன்னு சொன்னா கேட்காம திரும்ப திரும்ப அடம் பிடிச்சிச்சாம். அதுக்கப்புறம் அவங்க மந்திரவாதிய கூட்டி வந்து டொக் டொக் யாரோ கதவை தட்டின சப்தம் கேட்டு மனோஜ் கதையை நிறுத்தினான்.
யாரோ கதவை தட்டுற சத்தம் கேட்டுச்சா புஜ்ஜிமா? எனக்கு ஏதும் கேட்கலையே. அப்படியா? எனக்கு கேட்டுச்சே. அப்பா பயமுறுத்தாதப்பா, கதைய சொல்லு. சரி சரி கேளு. அந்த மந்திரவாதி மந்திரம் போட்டு பூஜை பண்ணினானாம். ஆனா அப்பவும் அது போகலையாம். அப்புறம் அந்த மந்திரவாதி தன்னை விட பெரிய மந்திரவாதியிடம் போய் ஐடியா கேட்டானாம். அதுக்கு அந்த சீனியர் மந்திரவாதி, அந்த பேய் குடியிருக்கிற கல்லறையை போய் உடைங்க, அப்பதான் அது பயந்து அந்த பொண்ணை உடம்பு விட்டு வெளியே வரும்னு சொன்னானாம். அப்போது அவனை இடைமறித்த சத்யா, அட போங்கப்பா, நீங்களா எதுனா உளராதீங்க, உங்க கதை சுத்த போய். பேய் ஆவிங்க எப்பவுமே தன் சொந்த இடத்துலதான் சுத்திக்கிட்டு இருக்கும். அது உடலை புதைத்த இடத்துலலாம் இருக்காது. அப்படி இல்லைன்னா அது ரொம்ப ஆசைப்பட்ட பொருள் அல்லது இடம் அல்லது ஆள் பக்கத்துலதான் இருக்கும் என்றாள். குரலில் கொஞ்சம் தீவிரத்தன்மை இருந்தது. அவன் அதிர்ந்து போய் வந்து, இதெல்லாம் உனக்கு எப்படி தெரியும் என்றான் அதிர்ச்சியோடு. அப்போது மீண்டும் கதவு தட்டும் சத்தம் வேகமாக கேட்டது. அது பாத்ரூமில் இருந்துதான் வந்தது. அவன் பயந்து சென்று பாத்ரூம் கதவை திறக்க உள்ளே அழுத வண்ணம் நின்றிருந்தாள் சந்தியா. டாடி, நீ என்ன பண்ற? என்ன உள்ள வச்சு பூட்டிட்டு இவ்வளோ நேரம் திறக்காம? உன் பேச்சுக்கா? அவன் அதிர்ச்சியாக ஓடி பெட்ரூம் விளக்கை போடுவதற்கும் படுக்கையில் இருந்து ஒரு கருப்பு உருவம் புகையாக கிளம்பி ஜன்னல் வெளியே கலைந்து மறைவதற்கும் சரியாக இருந்தது. சந்தியா கேட்ட கேள்வி மட்டும் காதில் மீண்டும் ஒரு முறை ஒலித்தது. அப்பா, பேய்கெல்லாம் கூட பேய்கதைகள் கேட்குமாப்பா? பேய்கதைகள் தொடரும்.